வணக்கம், என் பெயர் கற்பகம் கோட்டீஸ்வரன். முதல்ல 2 முட்டையை உடைச்சி ஊற்றிடுங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், ஏன்னா நம்ம மிளகு ஜீரகத்தூள் போட போகிறோம், அதனால் கம்மியாகவே சில்லி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், மிளகுத்தூள், இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதில் மைதா ஒரு 3 ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. மைதா கலக்கும்போது கட்டியாகும், கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். இது ஒரு 5 நிமிஷமாவது நல்லா கலந்திங்கன்னா தான் உங்களுக்கு இது ஸ்மூத்தாக வரும். ஊற்றும்போது இதை நீங்கள் மிக்சியில் கூட அடித்து ஊற்றிக்கலாம், ஆனால் அது ரொம்ப சாஃப்டாகிடும், அதனால் இப்படி கலக்கிறது பெட்டரு. கலந்துட்டு இதில் தேவையான அளவு வெங்காயம், துருவினா உருளைக்கிழங்க இப்போ ஸ்ட்ரைனரில் போட்டு ஸ்ட்ரைன் பண்ணிக்க போகிறோம். இதில் தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு ஊற்றுறது ரொம்ப கஷ்டமாயிடும், தண்ணி ஆகிடும். நல்லா ஸ்ட்ரெயின் ஆகிடும். அது நல்லா ஒட்டை புழிஞ்சி தான் இதில் கலக்கணும். இதில் ஒரு பிஞ்சு சுகரும் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கணுங்க. இந்த முட்டையோட இந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்து வரணும். இப்போ நம்ம பேன்கேக் செஞ்சிடலாம். பேன் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஓரளவு சின்ன தீயில் வைங்க. கல் சூடானவுடனே ஆயிலை அது மேலே அப்ளை பண்ணுவோம். ஒரே ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி இது லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணால் போதும், ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. இதில் முந்திரி பருப்பு மேலே தூவிடுங்க. ஆயிலை அது மேலே அப்ளை பண்ணுவோம். இது ஜெர்மனியில் இருக்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிற ஒரு டிஷ். இது லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உள்ளே இருக்க உருளைக்கிழங்கு வெந்துடும். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஆயிலை அது மேலே அப்ளை பண்ணுவோம். இதில் முந்திரி பருப்பு மேலே தூவிடுங்க. இப்போ நம்ம பொட்டேட்டோ பேன்கேக் தயாராகிடுச்சு.